ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் வெற்றிகரமாக நிறைவடைந்து 2வது மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல. ஃபஸ்ட்டு மாதம் வெற்றிகரமாக முடிந்து 2வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 2வது மாதம் கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளும் நிறைய யோகங்களும் உருவாகுது. அதனால் இந்த மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளும் யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களாக இருந்திருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்க போவதாக சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய யோகங்கள் தான். கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, கிரகங்கள் மாறுறது, அதனால் யோகங்கள் உருவாகும். அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் இல்லை, விதின்ட்டு. ஆனால் விதிப்படி எதுவுமே நடக்காது. எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக அதனால் நமக்கு நிறைய நல்லது தான் நடக்கும். அதனால் விதிப்படி இல்லாமல் எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. முதல்ல இப்போ என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும், என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, யோகங்களும் கிரக பயிற்சிகளும் என்னென்னங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையிலுமே காணப்படும். அதில் மீனம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் காணப்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சி பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் பிப்ரவரியுடைய 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இப்படி 4 கிரகங்கள் வலுவாக கும்ப ராசியில் ஆரம்பிக்கிறதுனால சதுர்கிரக யோகமானது உருவாகுது. அதாவது ஒரே ராசியான கும்ப ராசியில் 4 கிரக சேர்க்கைகள் ஏற்படுறதுனால சதுர்கிரக யோகம் இந்த மாதம் உருவாகுது. இந்த யோகம் மட்டும் இல்லாமல் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால இன்னும் நிறைய யோகங்களும் உருவாகுது. ஃபஸ்ட்டு புதன் சுக்கிர சேர்க்கையினால லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அப்புறம் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையினால சுக்கிரத்ய ராஜயோகம் உருவாகுது. அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையினால மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது. அப்புறம் சூரியன் புதன் சேர்க்கையினால புதத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி நிறைய யோகங்களும் இந்த டைம் உருவாகுது. ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதி நிலையிலையும் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகளும் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது பிப்ரவரி 2026 நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை உங்கள் ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்க போது நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும்.
வணிகர்கள்லாம் நல்ல லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. முதலீடுகள் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. ஸோ இதோடு உங்கள் ராசிக்கு இன்னும் டீட்டெயில்டாக பலன்களை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பிப்ரவரியில் ஜாக்பாட் அடிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். ஸோ அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக இப்போ பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரகங்களுடைய மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ராசிலேயே சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கு. எதை தொட்டாலுமே தடங்கல்கள், தோல்வி ஏற்படு வந்திருக்கோ. ராசியில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் எண்ணம் புத்தியை மந்தப்படுத்துவார். நிறைய எண்ணங்கள் தோன்றும். ஆனால் எப்போதுமே நகராத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ. அதோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கோ. 11வது இடத்துல செவ்வாய் சூரியனும் இருக்கிறார். அதுவும் 21ஆம் தேதி வரை இருப்பதால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த காலகட்டத்திற்குள் முடித்து கொள்வது நல்லது. 2/9 செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மிக பிரம்மாண்டமான யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறமா 9 பாக்கியாதிபதி உச்சம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். வீட்டில் வரவேற்பறையில் முருகன் படத்தை வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் உச்சம் பெறுகிறார். கூடவே 6 சூரியனும் உச்சம் பெறுகிறார். அப்போ யோகம் கிடைக்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்கிறது நல்லது. ஹால்லையோ பூஜரையிலையோ முருகனை வழிபாடு செய்து வர இந்த மாதம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வழிபாடாக முருகர் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அப்புறம் விருது வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு ஏற்படும். பிப்ரவரி 14ஆம் தேதி மீன ராசிக்கு 12வது இடத்துக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். செய்கின்ற எல்லா செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றி தரப்போகிறார். அதோடு இதய மருத்துவர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அரசியலில் சீட்டு கிடைக்கும். 4/7 புதன் பாகவதபதி 12வது இடத்துக்கு வருகிறார். மீடியாவில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு பெரு புகழ பெறுவீங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில் ஏற்பட போகுது. எல்லாத்துக்கும் மேலே கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள்லாம் வரும். பழைய விஷயங்களை பற்றி இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடவும் வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பேசவும் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த மாதிரி ஈடுபடாமல் இருங்க. இரவு நேரங்களில் அதிக அளவு திட்டமிடுங்க. அதனை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்களை பற்றி கிசுகிசுக்கள் அதிக அளவில் வரும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனா அந்த கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் போய்கிட்டே போகும். கோபம் வேண்டாம். உங்களுடைய இலக்க நோக்கி செல்வது நல்லது. செவ்வாய் பகவான் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு 12வது இடத்துக்கு வருகிறார். நிறைய கோபம் ஏற்படும். வீட்டு ஓனரிடம் தேவையில்லாத சண்டை போடுவது, வேலை செய்யக்கூடத்தில் சண்டை போடுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. அதுவும் 12வது இடத்தில் நிறைய கிரகங்கள் மறையும் போது நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். இருப்பினும் அனுபவித்தாக வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பெல்லாம் வரும். இருப்பினும் சுக்கிரன் சூரியன் தரக்கூடிய ராஜயோகத்தால் புகழின் உச்சத்துக்கு செல்வீங்க. மற்றபடி அத்தனை விஷயங்கள்லையும் குழப்பம், தடை, தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது. பிப்ரவரியுடைய 21ஆம் தேதிக்குள் எல்லா நல்ல விஷயங்களும் செய்து கொள்வது நல்லது. அதாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த பிப்ரவரி 21க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.